Best story time Tamil. ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் சிந்துன்னு ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. ஒரு சின்ன குடிசையில் டெய்லி அவள் துணி அலசி வெளியே போடுறத ஒரு அழகான காற்று பெய் பார்த்துக்கிட்டே இருக்குமா. இந்த துணிலாம் எவ்வளோ அழகாக துவைச்சி போடுறான்னு. ஒரு நாள் அவளோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அது மெதுவாக அந்த வீட்டை தாண்டி போக பார்த்துச்சான். அதை பார்த்த சிந்து வேகமாக அந்த பேய் பின்னாடியே துரத்திக்கிட்டே போனாலாம். இந்த பேய் எங்கே போனாலும் விடக்கூடாதுன்னு எங்கே போனாலும் பின்னாடியே போனாலாம். அந்த பேய் ஒரு அழகான குட்டி கோட்டைக்குள்ளே போச்சோம். யார் கோட்டைன்னு அந்த சிந்துவும் அந்த கோட்டை பின்னாடியே போனாலாம். அந்த கோட்டைக்குள்ளே அந்த பேயோட அம்மா காத்து பேய் அங்கே இருந்துச்சான். இருந்து யார் வரான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த நேரமாக பார்த்து சிந்து ரொம்ப வேகமாக அந்த கோட்டைக்குள்ளே வந்து அந்த பேயை தேட ஆரம்பிச்சாலாம். அப்போ அந்த சிந்து பேச ஆரம்பிச்சாலாம். என்ன, இங்கே யார்? இங்கே ஒரு பேய் வந்துச்சுல, அது என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துச்சு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும். அதெல்லாம் வராதுமா. நீ நினைக்கிற மாதிரி அந்த பேய் திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை தராது. அதனால நீ அந்த ட்ரெஸ்ஸை மறந்துடு, சரியா? ஆனா அதுக்கு பதில் உனக்கு வேற ஒன்று தரும். எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னோட ட்ரெஸ்ஸு தான் வேணும். ப்ளீஸ் தயவுசெய்து என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் தரீங்களா? அதை எடுத்து கொடுங்களேன். சரி வா, உனக்கு காட்டுறேன் இந்த ரூமில். இதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னோடய ட்ரெஸ் மட்டும் போதும். இதில் இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம். தயவுசெய்து சொன்னால் கேடு. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸை நான் கண்டிப்பாக தரேன். உனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கும்ல, வீட்டுக்கு வந்தவங்க ஏதாவது சாப்பிட்ணும்ல. சரி அப்படின்னா இந்த கொஞ்சம் தண்ணியும் ஒரு மாம்பழமும் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். மாம்பழ சீசன் வந்து மாம்பழம்லாம் விடவே மாட்டேன். அதனால் இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன், சரியா? சரி, இப்போ நான் உன்னை இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன், சரியா? அங்கே உன்னோட ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நீ உன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போகலாம். சரி வா, நம்ம அந்த ரூமுக்கு போகலாம். அந்த ரூமுக்கு போனால் என்ன இவ்வளோ பெட்டி பெட்டியாக இருக்குது, இதில் என்னோடய ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதே. நீங்கள் எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுமா. நீ ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பாரு. அதில் எதில் உன் ட்ரெஸ் இருக்குன்னு உனக்கு தோணுதோ அந்த பெட்டியை எடுத்துகிட்டு நீ அங்கேருந்து போகலாம், சரியா? அப்படியே சிந்து ஒவ்வொரு பெட்டியாக திறக்க ஆரம்பித்தா. ஒரு பெட்டியில் தங்கங்கள் இருந்துச்சு, ஒரு பெட்டியில் அவளோட ட்ரெஸ் இருந்துச்சு. அவளோட ட்ரெஸ் இருக்கிற பெட்டியை மட்டும் மெதுவாக அவகிட்ட எடுத்துக்கிட்டா. அந்த தங்கம் இருக்கிற பெட்டியை அவள் திரும்பி கூட பார்க்கல. அவள் ட்ரெஸ் இருக்கிற பெட்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா அது தங்கமாக மாறிட்டு. அதை பார்த்த சிந்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது தங்கமாக மாறிட்டுன்னு. அதை பார்த்து அடுத்த நாள் அவள் பக்கத்து வீட்டில் இருக்கிற சுபத்ராட்ட சொன்னா. அந்த சுபத்ராவும் சரி அடுத்த நாள் காலையில் நம்மளும் போவோம்னு நினச்சா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. சுபத்ராவும் அதே மாதிரி அந்த கோட்டைக்குள்ளே போனான். பேய் அதே மாதிரி அந்த பேய்கிட்ட எனக்கும் ட்ரெஸ் வேணும், என்னோட ட்ரெஸ்ஸும் தொலைஞ்சிட்டுன்னு சொன்னான். சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஒரு தங்க நகை உள்ள பெட்டியை எடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தா அதில் சிந்துவோட பழைய ட்ரெஸ் இருந்துச்சு. அதனால் எப்போவுமே பேராசைப்படக்கூடாது. இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுகதை கேட்க போறேன். அந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்ச எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பா பணத்தை எண்ண முடியாது, அம்மா தலையை மடிக்க முடியாது. அது என்ன தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. பாய். இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.